சில பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, நான் நினைச்சது மாதிரி படுக்க வைக்கிறேன். என்ன டாக்டர் படிக்க வைக்க சொன்னேன்ல, டாக்டர் படிக்க வைக்கிறதுக்கு என்ன ஈஸியா? குடும்பத்தில் மொத்த பேருடைய கிட்னி வித்தினாலும் பத்தாது இல்லை. அது நம்ம பிள்ளைங்க வந்து சில டைம் விளையாட்டா சொல்லிடுவாங்க, என்ன டாக்டர் படிக்க வைங்க, என்ன டாக்டர். ஒரு இன்னைக்கு எல்லாம் ஒரு டாக்டரை படிக்க வைக்கணும்னா ₹1 கோடி தேவை. அந்த அளவுக்கு வசதிகள் நமக்கு இருக்காது. கத்தர் ஏதோ ஒரு வழிகளை நம்ம தரலாம். அம்மா என்ன படிக்க வைக்கல, நான் வந்து டாக்டரா படிக்க வேண்டியவன், நான் என்ன இன்ஜினியரா படிக்க வேண்டிய, அன்னைக்கு மட்டும் என்ன படிக்க வச்சிருந்தாங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு வேலை வந்திருப்பேனா, நான் இந்த மாதிரி ஒன்று செய்வேனா? உண்மையிலே கத்தருடைய பிள்ளைகளே, அப்படி நினைக்கிற, அப்படி மனசு இருக்கிற நீங்க ஒரு நாள் உங்க வாழ்க்கையில உயரவே முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையில உங்களுக்கு எதை தர்றாரோ அதை மனரம்யமா ஏற்றுக்கொண்டு, கர்த்தர் எனக்கு இப்ப கொடுத்திருக்கிற இந்த கொஞ்சத்துல நான் உண்மையா இருப்பேன் நீங்க வாக்கு கொடுங்க. நான் நம்புறேன். நீங்க எழுதி வைங்க டைரியில, ஒரு நாள் கர்த்தர் உங்களை தட்டி கொடுத்து, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்ததுனால மனிதர்கள் மறந்தாலும் கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். அதற்கு ஒரு உயர்வு உங்களை தேடி வரும். நன்றாய் கரங்களை தட்டி, நீங்க உண்மையா இருந்ததனுடைய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். தராம போகவே மாட்டார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என் கர்த்தர். பக்கத்துல ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருங்க. சொல்லுங்க, நீங்க உண்மையா இருங்க. நீங்க மனப்பூர்வமாய் அதை செய்யுங்கள். நீங்க முழு இருதயத்தோட அதை செய்யுங்க. அப்பா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஆண்டவருடைய தட்டி கொடுத்தல நீங்கள் சீக்கிரத்திலே காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் கர்த்தர் தட்டி கொடுக்கறது வந்து உங்களுடைய கண்ணுக்கு தெரியாது. ஆனால் வருஷம் தாண்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் தட்டி கொடுக்கறது உங்க கண்கள் அப்படியே காணும். ஹல்லேலூயா. நான் ஒரு விஷயம் நான் உணர்றேன். இல்லைன்னா நான் வந்து அதுக்காக விசுவாசிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்குறவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணணும்னா, உங்களை தட்டி கொடுக்குற ஒரு நாள் கர்த்தர் கொண்டு வருவாராக. ஆமென்.